கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இன்றைக்கு நம்ம ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அந்த 1 to 4 வசனங்கள் வருகிறேன். காரியத்தை கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். கேத்தூரால் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்படியே அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களால் செய்வதற்கோ பேசுவதற்கோ எதுவாக ஆனாலும் நீர் எங்கள் மூலமாக எங்களுக்குள் இருந்து எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக வார்த்தைகளை நீர் பேசி எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரங்களில் கேத்தூரால் என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். கேத்தூரால் என்பது வாசனை என்று நம்ம பார்த்தோம். தேவனுக்கு எப்படியெல்லாம் நம்ம வாசனை தர வேண்டும் என்று வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். வாசனை என்றாலே 2 விதமான வாசனை. ஒன்று நல்ல வாசனை இருக்கும், ஒன்று நம்ம சகிக்க முடியாத கெட்ட வாசனைகள் இருக்கும். அது நம்முடைய அனுபவத்தில் நிறைய காரியங்கள் நான் பார்த்துருக்கோம். நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய ஆகாரமானாலும் அது சில நேரங்களில் சில வீட்டில் சமைக்கும் போது சொல்லுவாங்க, என்ன ஸ்மெல் அருமையாக இருக்க அப்படிம்பாங்க. நாம் சமைக்கக்கூடிய அந்த ஆகாரத்தில் இன்றைக்கி நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, அதனால் இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. ஆக நாம் சமைக்க பொருள் சில நேரங்களில் அது நல்ல வாசனையாய் தெரியும், நமக்கு நல்லா தெரியும். நாம் அனுபவிக்க சுவைத்து சாப்பிடக்கூடிய அதே சாப்பாடு அதே சில நாட்கள் வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போய் இருக்கும். ஒரு அலையா அதை வீட்டில் வச்சுருப்போமா, என்ன இந்த நார் நாறுதேன் அப்படிம்பாங்க. இந்த நாறுதேன். அப்போ அது நாம் சாப்பிடக்கூடிய அந்த மனம் வீசக்கூடிய அதே ஒரு பொருள் தான் சில நாட்கள் நம்ம அது உபயோகப்படுத்தாமல் வீட்டில் எங்கேயாவது நம்ம வச்சுருந்தான்னா அந்த பொருளினுடைய வாசனை, கெட்ட வாசனை நம்மளால் தாங்க முடியாமல் முதல்ல அதை எடுத்து வெளியே வீசுன்னு தான் சொல்லுவோம். இதே போல தான் நம்முடைய ஜீவிதமும். ஒரு காலத்தில் கர்த்தருக்கு நம்ம சுகந்த வாசனையாய் நம்ம வீசினோம். அப்போ தேவனுக்கு நம்ம பயன்பட்டோம், தேவனுக்கு நம்ம சுவையாக இருந்தோம், தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தோம், தேவனுடைய எல்லா காரியத்திற்கு கீழ்ப்படிந்தோம். இப்போ அதே நபர் தான் இப்போ ஆண்டவர் விரும்பாத தூக்கி எறியப்படுகிற கெட்ட வாசனையாக அதே நபர் தான் மாறிடுவார். ஒரு அலை சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. ஆனால் நீங்களும் நானும் செய்ய மாதிரி அதை தூக்கி வீச மாட்டார். அது குறிப்பிட்ட காலங்கள் வரையும் மீண்டும் தன் பக்கம் வருவதற்காக எவ்வளவோ அவர் பிரயாசப்படணுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டு மீண்டும் அந்த பழைய அந்த வாசனை நிறைந்த வாழ்க்கைக்காக பல சூழ்நிலைகளும் தேவனமே அழிச்சிட்டே இருப்பார். அலைச்சுங்களே லூயா. அப்படி விட தூக்கி எறிஞ்சிட மாட்டார். ஏன்னா ஒருவனை நான் புறம்பாக தள்ளுவதில்லைங்கிறார், ஒருவனும் நான் கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லைங்கிறார். ஆனால் அதற்கு நம்ம கீழ்ப்படியாமல் அதற்கு செவி சாய்க்காமல் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் மீண்டும் அந்த பழைய சுபாங்கள் வரும்போது அவர் விட்டுருவார். அவருக்கு வேறு வழி கிடையாது. இப்போ எரேமியா சொல்லும்போது நீ குயவனுடைய வீட்டுக்கு போங்கிறார். அது பெரிய ஒரு சத்தியம்தான். குயவன் என்பது இயேசு, வீடு என்பது சபை, மண் என்பது மனிதன், தண்ணீர் என்பது பரிசுத்த. எத்தனையோ காரணம் நம்ம சொல்லலாம். இப்போ நான் அதற்குள் வரவில்லை. அந்த பொருள் அந்த குயவனுடைய கரத்தில் இருக்கும்போது அந்த நழுவி
அந்த பாத்திரம் உடைஞ்சிடும். அப்போ உடனே அந்த குயவன் என்ன செய்வான்னா அதை எடுத்து வேறு விதமான பாத்திரமாக வளைந்து கொள்வான். அல்லேலூயா. அதில் என்ன காரியம் என்னன்னா, அவன் வளைந்து வரும்போதே அவன் நினைக்கிற அந்த பாத்திரம் இல்லாமல் போய்ட்டோன்னா அந்த ஈரப்பசை அப்படி இருக்கும். அந்த ஈரப்பசை இருப்பதுனால மீண்டும் எடுத்து இன்னொரு பாத்திரமாக வளைவான். அந்த பாத்திரம் கெட்டு போனார். ஆனால் அதே பாத்திரம் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம், அது நல்ல சுட வச்சு பானையாய் மாறி உடைந்து போன பின்னாடி அதை மீண்டும் வளைவது கஷ்டம். அல்லேலூயா. ஆக உடனடியாக தேவனுடைய கரத்தில் நம்ம வந்துடணும். தாவீது ஒரு பாவம் செய்தான், மறைத்து வைத்திருந்தான். தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கை கொடுத்தவுடனே, ஐயோ நான் மனுஷனுடைய கரத்தில் விழாமல் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக என்று தன்னை அர்ப்பணித்ததுனால மீண்டும் அவருடைய ஜீவியத்தை வாசனை நிறைந்த ஜீவியமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆக நம்ம வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கிற வரையும் ஆண்டுக்கு வாசனை வீசிட்டே இருப்போம். ஆனால் அந்த மீண்டும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கெட்டுப்போன ஜீவியம் இருந்தால் ஆண்டு வெறுப்பார் தவிர மீண்டும் அணைக்க அவர் பிரயாசப்பட்டுட்டே இருப்பார் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை. இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, நாம் அன்றாட எத்தனையோ கனிகளை நம்ம சாப்பிட்றோம். அந்த காலகட்டத்தில் இந்த காலத்தில் அப்படி பார்க்க முடியல. இந்த கிராமப்புறத்தில் ஊழியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா, அந்த சக்கப்பழம் இல்லையா, பலாப்பழம் வாங்க, மாங்காய் சீசனு, பிரித்திக்காய், இவைகளெல்லாம் அந்த வீட்டில் இருந்தான்னா அது வீடே மணக்கும், அந்த ரோடே மணக்கும், அவ்வளோ வாசனை இருக்கும். ஆனால் நமக்கு 2 தரமாட்டாங்களான்ங்கிற அளவுக்கு அந்த வாசனை இருக்கும். அப்போல்லாம் நான் விசிட்டிங் போக சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன வாசனைன்னா, இப்போ தான் பாஸ்டர் வர்க்கச்சக்கை கொஞ்சம் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா மனமே அப்படி இருந்ததுனால அந்த கனியை நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம். மாங்காய் சீசனில் அப்படித்தான் இருக்கும். இதே போல் எல்லாம் நம்ம விரும்புகிறோம், நல்லா இருக்க, சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு. இதே போல தான் நம்ம வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கிற வரையும் ஆண்டவரை எதிர்பார்ப்பார். ஒரு அல்லேலூயா. கனி இருக்கணுங்க. அது கனியில் வாசனை இருக்க வேண்டும். கலாத்தின் நிருபத்தில் வாசிக்கும் போது 9 கனிகள் நம்மக்கிட்ட இருக்கிற வரையும் ஆண்டவருக்காக சுகந்த வாசனையாய் மாற முடியும். சில நேரங்களில் அதே கனி நம்ம விரும்புகிற கனி, நாளுக்கு நாள் அதை சுவைத்து சாப்பிடுகிற கனி தான். நான் ஒரு முறை எனக்கு அந்த பலாப்பழம் சக்கப்பழங்கிற ரொம்ப ஆசை. ஒரு வர்க்கச்சக்கை கிடைச்சிது. 2 நாள் சாப்பிட்டோம், மீதி வீட்லேயும் மறந்துட்டேன், நானும் மறந்துட்டேன். விரும்பின அந்த சக்கை தான் 4 நாள் கழித்து பார்த்தா அந்த நாத்தம் எடுக்குது. எங்கடா இந்த வாசனை வருதுன்னா நம்ம அதை மறந்துட்டோம், முதல்ல அதை தூக்கி வீசி நம்ம இருக்க முடியலங்கிறோம். ஒரு நாள் கர்த்தருக்கு நம்ம கனி கொடுக்குற வரையும் சுகந்த வாசனையாக இருந்தோம். அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் கனி இல்லாத போது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா. கரங்களை ஊற்றி சொல்லுங்களேலூயா. இருக்க முடியாது. அன்புங்கிற கனி ஒரு நாள் இருந்திருக்கும். இப்போ அன்புங்கிற கனியை நம்ம பார்க்க முடியாது. விசுவாசம் என்கிற கனி ஒரு நாள் இருந்திருக்கு, இப்போ அந்த கனி இல்லை. நீடிய பொறுமை என்கிற கனி ஒரு நாள் இருந்திருக்கு, இப்போ இல்லை. சாந்தம் என்கிற கனி இருந்திருக்கு, இப்போ இல்லை. இச்சைக்கு இது போன்ற எல்லா கனிகளும் இருக்கிற வரையுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனை மனமாக இருக்க முடியும். தவிர ஒருவேளை அந்த கனி கெட்டு போனால், ஜீவிதங்கள் கெட்டு போனால் ஆண்டவரே அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. கையில் வச்சுங்களேலூயா. அப்போ அந்த கனிகள் நம்ம நிறைந்த ஜீவியமாக தேவனுக்கு வாழணும். அதான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் மன திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யுங்க, கொடுங்கிறார். மன திரும்பலுக்கு ஏற்ற கனி நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்படும். ஒரு அத்தி மரத்தை கூட பார்த்திங்கன்னா தேவனையே ஏமாற்றி கனி இல்லாமல் அது சபிச்சிட்டார். ஆக ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் கனி நிறைந்த வாழ்க்கை இருந்துச்சு. இதுக்கு அநேகருக்குள்ள கனி இல்லாதனால தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்க முடியல. ஒரு அல்லேலூயா.
நீங்கள் உன்னத பாட்டில் 7ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாரிகள் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை தோட்ட கொடி துளிர்ந்து அது பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன், தூதாயின் பழம் வாசனை வீசுங்கிறார். வாசனை வீசும். நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளும் சகலவித அருமையான கனிகளும் உண்டு, என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் வரும்போது, வாங்க இயேசுவே, எல்லாவித வாசனை தரக்கூடிய சகலவித தூதாயும் கனி மாத்திரமல்ல, எல்லா கனிகளையும் என் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன், வாரும் என் நேசரே என்று அழைக்கிறவளாக இருக்குவேன். அல்லேலூயா. எப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த நல்ல வாசனை நமக்கு எடுக்கிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன ஒரு பாவமான விஷயம் நம்ம ஜீவிதத்தில் வரும்போது, தேவனுக்கு நம்ம கேத்துரால் என்கிற அந்த வார்த்தையின்படி வாசனை கொடுக்க முடியாது. சின்ன பிரச்சனை தான் இருக்கும், சிறிய பாவங்கள் இருக்கும். அது நிமித்தம் முழுமையான நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து சுகந்த வாசனை கெடுத்து கெட்ட வாசனை ஏற்படக்கூடிய ஜீவிதமாக இருக்கும். நீங்கள் பைபிள் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் இல்லை, நான் வாசிக்கிறேன். செத்த ஈக்கள் தையல்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணுவான். பரிமள தைலம் என்பது வாசனை வீசக்கூடிய தைலம். நம்ம எல்லாம் பாடுறோம், பரிமள தைலமா இயேசுவே வாசனை வீசிடுமே, எங்கே வீசிடுமேங்கிற பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாசனை வீசக்கூடிய அந்த பரிமள தைலனுடைய வாழ்க்கை இப்போ எதனால் கெட்டு போச்சுன்னா, அங்கே சொல்லும்போது பிரசங்கி, செத்த ஈக்கள் தையல்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்தினால் நாரி கெட்டுப்போக பண்ணும் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன? நல்ல வாசனை உள்ள தைலம்தான், நல்ல பரிமள வீசக்கூடிய வாழ்க்கை தான். செத்து உயிரோடு இருக்கிற ஈக்கள் அல்ல. நல்ல கவனிச்சிடுங்க, செத்து போன ஈக்கள். ஒரு அல்லேலூயா. ஆக இது நம்முடைய ஜீவிதத்தில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக செத்த நிலைமையில் தான் இருந்தோம். பாவத்துக்கு செத்து போனவள் தான் இருந்தோம். அதனால்தான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று நம்ம பிழைத்திருந்தோம். இப்போ மீண்டும் அந்த செத்து போன ஈக்களை போல அந்த பாவ கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது முற்றிலும் பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணக்கூடிய ஜீவிதங்கள் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே அந்த செத்து போனவைகளை நாம் வைத்திருக்கக்கூடாது. பொதுவாகவே உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மதிப்பு செத்த பின்னாடி அவனுக்கு மதிப்பு இருக்காது. கொஞ்சம் தூரமானாலும் 2 நாள் எல்லாம் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்கும். ஏன் அப்படின்னா நாற்றம் எடுக்கும். செத்துப்போன சரீரத்தில் ஐயோ நான் ரொம்ப நார்ந்துங்க, அதனால் சீக்கிரமாக எடுங்கன்னு எங்களை நிறைய அடக்காத நாங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ செத்த அந்த காரியம் என்பது நாற்றம் எடுக்கிற காரியம். இப்போ மரியாதையாக சொல்கிறா இல்லையா, 4 நாள் ஆகிட்டே நாருமேங்கிறான். செத்த சரீரம் தான். ஆக செத்து போன வாழ்க்கையினுடைய பாவ ஜீவியம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம வாழ்க்கை சுகந்த வாசனை அல்ல,
நாச்சம் எடுக்கிற வாசனையாக இருக்கும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா? சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரை கேட்டு அவங்களா அப்படிம்பாங்க. அவங்களா அப்படின்னா நல்ல வாசனை, அவங்களா அப்படிம்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா அவங்க அப்படிங்கிற நல்ல அவங்களான்னா அந்த ஜீவியங்கள் பாவ ஜீவியம் இருக்கிறதுனால அவங்களான்னு அவங்களே கேட்பாங்க. நம்மளே அதை விரும்புறது இல்லை. ஆக செத்து போன ஈக்களை என்பது செத்து போன கிரிகள் மீண்டும் வருவதனால நம்மளோட வாழ்க்கை கெடுக்கப்படணும். அது சுகந்த வாசனையாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட வாசிக்கும் போது ரோமருக்கு நிருபம் வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நல்ல கவனிங்க. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி. 6ஆம் அதிகாரம் அது 2ஆவது வசனம் 3ஆம் வசனம் வாசித்த போதும், பாவத்துக்கு மரித்து இனி நீதிக்கு, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போங்கிறாரு. நீதான் அதில் செத்து போனையே, மீண்டும் அந்த பாவத்தில் எப்படி நீ பிழைப்ப? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் போனீர்களோ. மீண்டும் அந்த பாவத்தில் நீங்கள் நிலைநிற்பது எப்படி? அந்த ஞானஸ்நானத்தில் தான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நம்ம பிழைத்திருக்கிறோமே. அந்த பாவம் மீண்டும் வரும்போது நாச்சம் எடுக்கிற வாழ்க்கை நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகும். இயேசு விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. அந்த செத்து போன ஈக்கள், செத்து போன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தில் 6:1-2 ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லின மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் வைப்பது விசுவாசம், சாணங்கள் அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடி போடாமல் பூர்ணமாகும்படி கடந்து போவோங்கிறாரு. அதில் பாருங்க, செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புது. இந்த ஈக்கள் செத்து போன ஈக்கள் தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதுன்னா செத்து போன அந்த ஜீவிதத்தில் இருக்கிற பாவங்கள் இருக்கக்கூடாது. அது மீண்டும் தலை தூக்கும் என்றால் தேவன் விரும்புகிற வாசனையாய் நற்சாட்சியாய் நாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக அது மீண்டும் தலை தூக்காமல் ஃபாதர் பாடணுமாக அது மாண்டு மழியணும், அழிஞ்சிடணுங்கிறார். அநேகருக்குள்ள அந்த விட்டு போன அந்த பாவம் மீண்டும் வருவதனால்தான் தேவன் விரும்பத்தக்க சுகந்த வாசனையாய் அவங்களால வாழ முடியல என்பதை நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆண்டவர் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சர்தை சபையின், சபைக்கு தான் எழுதுறாரு. சர்த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவள் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவளா இருக்கிறாய். சபை பார்த்தா சொல்றாரு, நீ உன்னை நல்ல விசுவாசி என்று சொல்கிற, இப்போ நான் என்ன நல்ல ஊழியக்காரன் சொல்லிக்கிறேன், நான் நல்ல பரிசுத்தவான் என்று சொல்லிக்கிறேன். ஆனால் நீ பேரளவு இருந்தாலும் உடைய கிரிகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ பாவ கிரிகளை செத்து போயிருக்கிறேங்கிறார். ஒரு அலைச்சுள்ளலையா.
இந்த செத்து ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுவதைப் போல சில நேரங்கள் பாவங்கள் நம்மை அறியாமலே நம்ம வாழ்க்கை வந்து நம்முடைய பேர் நாறுதுன்னா சிலர் சொல்லுவாங்க, அவங்க பேரை கேட்டிங்கன்னா ஊரே நாறுதுங்க அப்படிம்பா. அப்படி தானே சொல்லுவாங்க, ஊரே நாறுதுங்க, ஊரில் போய் கேளுங்க அவங்க பேரே நாறும்பாங்க. ஆக நாரி கெட்டு போக பண்ணதுபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகாதபடி தேவனுக்கு எப்பொழுதும் உபயோகமாக பிரயோஜனமாக கனி நிறைந்த வாழ்க்கையாக பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டுக்கு சுகத்தில் வாசனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்க்கும்போது நல்ல கவனிக்க வேண்டும். இந்த ஈக்கள் என்பது எதை எபிரேயருக்கு நிருபத்தில் கூட வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை கூட வாசிங்க. 9ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம். நித்திய ஆவியானவராலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை அற. நல்ல கவனிங்க, உங்களுடைய மனசாட்சியில செத்த கிரிகளான சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம். அந்த செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயங்கிறார். இந்த செத்த ஈக்களை போல நமக்கு தன்ன மனசாட்சிக்கு எத்தனையோ செத்து போன ஜீவியம் மீண்டும் எழும்புவதனால நாம் தேவனுக்கு சுகந்த வாசனையாக கொடுக்க முடியல. அத்திமரத்தை தேடி பக்கத்தில் வந்ததை போல வருகிறார், தேடி தான் பார்க்குறாரு. சிலருக்குள்ள கனியே இல்லை. ஒரு காலத்தில் கனி இருந்தது. நாம் கூட சில கனிகளை விரும்பி சாப்பிடும். அது கெட்டு போனால் நம்ம சாப்பிட மாட்டோம். அது எவ்வளோ விலை இருந்தாலும் அதை தூக்கி வீசும்பா. சில வீட்டிலெல்லாம் பாருங்க, எலி எங்கேயாவது சத்து இருக்கும், எலி சத்து இருக்கும், பல்லி சத்து இருக்கும், சில இடத்துல நாய்கள் சத்து இருக்கும். அது ரோட்டில் நம்ம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு கெட்ட வாசனை வருது அப்படின்னு தேடி பார்த்தான்னா வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாள் அது மரித்து போன சில அந்த பல்லியோ அல்லது எலியோ கிடக்கும். ஆக அதை தூக்கி வீசினாதான் அந்த வீட்டில் நல்ல வாசனையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே போல நம்ம ஜீவிதத்தில் நல்ல வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்கணும். கெட்ட வாசனை வீசக்கூடிய அத்தனை சுபாவம் நம்ம தான் தூக்கி வீசணும். அவரை மீண்டும் மீண்டும் நம்மை பூமியில் இருக்கிற காலங்கள் வரையும், காலம் கடந்து போனால் ஏச மாதிரி மனம் திரும்புவது கூடாத காரியமாயிடும். ஆகவே அந்த சுகந்த வாசனையாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இதே நீங்கள் பிரசங்கி 7:1 நாம் அப்படி பார்க்கும்போது அந்த ஈக்கள் மரணத்தை உண்டாக்கும் ஈ என்று ஒரு வாக்கியம் நான் வாசிக்க நேரிட்டு. செத்த ஈக்கள் என்று இருக்கு, அது மரணத்தையே உண்டாக்கும் ஈக்கள் என்று சொல்லப்படுது. அப்போ எது நம்முடைய ஜீவிதத்தில் மரணத்தை உண்டாக்கும் அப்படின்னா பாவம்தான் மரணத்தை உண்டாக்கும். பாவத்தின் சம்பளம் என்ன செய்த மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 6:23 வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எது மரணத்தை உண்டாக்குகிறது? நமக்குள்ள பாவமான ஜீவியம். இந்த செத்த ஈக்கள் மரணத்தை உண்டாக்குவதை போல நமக்குள் இருக்கிற பாவமே நமக்கு மரணத்தை உண்டாக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று பைபிள் இருக்கு. ஆக எதுனா செய்கிற பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையை மரணத்தில் கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து நமக்குள்ளே எதாகிலும் கேட்கிற பிள்ளைகள், வாழை பிள்ளைகள் எதாகிலும் நமக்குள்ளாக மறைந்திருக்கிற பரிசுத்தமாக இருந்த மீண்டும் அதுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அந்த மரணத்தை உண்டாக்குகிற அந்த பாவத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லேலூயா.
அதை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை அப்படிங்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கா? அதான் அந்த செத்த ஈக்கள் மரணத்தை உண்டாக்குவதை போல மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தகன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவனை வேண்டுதல் செய்ய கடவன். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவங்கிறார். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டுகின்றார். பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்னு சொல்லிட்டார். அநீதி எல்லாம் பாவம்தான் என்று சொல்கிறார். என்றாலும் மரணத்துக்கு எதுவல்லாத பாவம் உண்டு என்று சொல்கிறார். ஆக நம்முடைய ஜீவிதத்தில் சில நேரங்கள் துணிகரமான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், கோபாக்கினிக்கு எத்தனமாக்கப்பட்ட பாவங்கள் செய்யும்போது நம்முடைய ஜீவிதத்தில் மீண்டும் இன்னொரு மரணத்தை ஏற்படுத்துகிறது. அந்த செத்த ஈக்கள் மரணத்தை உண்டாக்குவதை போல நம்முடைய ஜீவிதத்தை அது உண்டாக்கும். ஆகவே அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சு தேவனுக்கென்று சுகந்தன வாசனை வீசக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லே சொல்களே லூயா. 3வது, ஏன் அந்த செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலத்துடைய ஜாடிக்குள்ளே போய் விழுந்தது? ஏன் விழுந்துச்சு? ஏன் அப்படின்னா அதற்கு மூடி போடலை. மூடி என்ன செய்யலை? பாதுகாப்பதற்காக. நம்ம எந்த பொருள் வீட்டு சாமான் இருந்தீங்கன்னா எதுக்கு மூடி இல்லைன்னா எறும்பு ஏறும், ஈக்களும் ஏறும், கொசுவும் ஏறும், பலவிதமான பூச்சிகளும் ஏறும். ஆனால் இது என்னன்னா கட்டுப்பாடு இல்லாத ஜீவியம். ஒரு அலேச்சுலையா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கட்டுப்பாடு தேவைங்க. யோசேப்புக்குள்ள அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. இது வாலிபனாக இருந்தால் பாவம் இசைந்து வரும்போது தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று தனக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தான். ஒரு அலே சொல்லலேலுயா, சத்தமா சொல்லுங்களேலுயா. அதனால் அவன் தேவனுக்கென்று சுகந்த வாசனை கனித்தரும் திராட்சை கொடியாக அவன் மாறினான். ஆக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை இருக்கணும். சிலர்கள் அந்த கட்டுப்பாடு ஏனோ தானோ. இன்னும் சொன்ன போனால் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை என்பது இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. தேவனுக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ அந்த வாசனையை உள்ள ஜீவிதத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் கூட ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தான். என்ன கட்டுப்பாடு? இந்த கண்ணோட உடன்படிக்கை நான் செஞ்சிட்டேன், ஒரு கன்னிகையை பார்ப்பது எப்படின்னா ஒரு அலைச்சலே இல்லையா கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் கட்டுப்பாடே இல்லாத ஆவிக்குறைவுகள் வாழ்கிறாங்க. அந்த நாட்கள் அப்படி இல்லை. இந்த நாட்கள் பரவலாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஆவிக்குறைவுகளை தான் நிறைய பேர், பாவ செயல்கள் நிறைய பேர் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லைன்னா, இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தான்னா அந்த செத்து போக்க ஈக்களை போல நம்ம விட்டு போன பாவங்கள் அனைத்து நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு வாசனையாக இருந்தோம், நற்கந்தங்களாய் நாம் இருந்தோம், நற்சாட்சியாய் இருந்த நம்ம மீண்டும் விரும்பாத வாசனையாய் மாறுவதற்கு அந்த செத்துப்போன கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை என்பதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில இப்பெல்லாம் நீங்கள் வாலி பிள்ளைகளை சொல்லி பாருங்க, அதை செய்யாத இதை செய்யாதன்னா என் இஷ்டம் இப்படி தான் செய்வேன் அப்படின்னா. நீங்கள் நிறைய பேர் பாருங்க, அப்படி என்னன்னா இஷ்டம் போல்கிற வாழ்கிற வாழ்க்கை. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க, அவளுக்கு ஒரு அவனுக்கோ வர்ணப்பாதை ஒருத்தர் கூட்டி வருவேன், அட்வைஸ் பண்ணுவாங்க, என் இஷ்டம் இப்படி தான் நான் இருப்பேன், இவனோடு தான் வாழ்வேன், இவளோடு தான் இருப்பேன். ஒரு அலையத்துங்களே அல்லையா. இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட இஷ்டம் போல கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜீவியத்தை வாழ்கிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கவே முடியாது. ஒரு அலைய சொல்லலே அல்லையா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதை செய்யாத அப்படி தான் செய்வேன் அப்படிம்பாங்க, இது செய்யாத இப்படி தான் நான் செய்வேன், நீங்கள் கேட்க நீங்கள் யாரும்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான் ஆவிக்குரிய சபைகள் தள்ளப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை விடலை, கடிந்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், கரங்களை நீட்டுகிறார். எப்படியாக வந்துடணுங்க, அப்படி கரங்களெல்லாம் நீட்டுறாரு. சிலர் வந்துடுறாங்க, சிலர் அதில் கேட்காம தேவன் விரும்பாத கெட்ட வாசனையாய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை இன்னைக்கு அன்றைக்கெல்லாம் இல்லை. அன்றைக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்க முடியாது. இஷ்டம் போல வாழ்கிற ஒரு ஜீவியம்தான் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க, இல்லாட்டி நான் வாசிக்கிறேன். 29:15வது வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். ஆண்டவர் சொல்ல இங்க நல்ல கவனிங்க, பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும், தண்டனை சொல்றார். கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்போ நம்ம சில நேரங்களில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நான் அன்போடு வரவா பெரும்போடு வரவாங்கிறார். அந்த காலத்துடைய சபை, ஆதி கால சபையில் பார்த்தீங்கன்னா பெரும்பு எடுத்து சபையார் அடிப்பாங்களா. இந்த பெரும்பாலுக்குள்ள ஒரு சபை இருந்த அன்றைக்கெல்லாம் சபையாரை அடிப்பாங்களா, தப்பு செய்தால் கம்பை வச்சு அடிப்பாங்களா. ஆனால் அவங்க எதிர்பேச மாட்டாங்களா, கடிந்து கொள்ளும் போது எதிர்பேச மாட்டாங்களா. நம்ம செஞ்ச தப்புக்கு தானே என்று சொல்லி அவர்கள் மனம் மாறுவார்களா. இன்றைக்கெல்லாம் அப்படி நம்ம பண்ண முடியாது. கேட்டானா நீ என்ன யோகிஸ் தானே அப்படி கேட்பாங்க, இல்லாட்டி நம்மளே அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி காலங்கள். ஆக அவங்க சொல்கிறாரு, எல்லாம் செய்தாலும் தன் இஷ்டம் போல்கிற பிள்ளை வெட்கத்தை கொண்டு வருவான் அப்படிங்கிறார். ஒருவேளை இந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் சொல்லியிருந்தாலும் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒரு அலைய சொல்லலையா. ஆக நம்மை கடிந்து கொள்ளும் போது அது வசனம் அப்படித்தான் சொல்லுது, பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். உபதேசம் கடிந்து கொள்ளணுங்க, அதுதான் ஞானத்தை கொடுக்குமா. ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் பேசினார், நீங்கள் போகிற சபையில் கடிந்து கொள்கிறார்களா, கடிந்து உபதேசம் பண்ணுறாங்களா, அந்த சபையில் தான் இருங்கிற. ஒரு ஆளே சொல்லலையா. பாலிசா பேசுகிற சபையில் கடிந்து கொள்கிற, சிச்சித்து உபதேசிக்கிற அந்த இடங்களில் நீங்கள் இருங்க, சிறப்படுவீர்கள். அல்லே சொல்லலையா. அங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு, இஷ்டம் போல இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள் அப்படிங்கிறார். அதே போல் நம்ம தேவனுடைய நாமத்தை வெட்கப்படுத்துவதற்கு இடமில்லாமல்
தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஃபாதர் பாடுவார் அல்ல, நான் எங்கே செல்லணும், என்னத்தை சொல்லணும், விருப்பம் இல்லாத இடங்களுக்கு என்னை செல்லாதபடி நான் இஷ்டம் போல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய இஷ்டம்படி வாழணும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வாழணும். எல்லாம் வரும், நமக்கு எல்லா உலகத்தில் இருப்பதுனால எல்லா இச்சைகள் வரும். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு அவசியம். அது கட்டுப்பாடு இருந்தானா எங்கே வேணாலும் தேவனுக்கென்று எந்த இடங்களிலும் நம்ம சுகந்த வாசனை வீச முடியும். ஆகவே கேத்துரால் என்கிற வாசனையின்படி தேவனுக்கென்று நம்ம நல்ல வாசனை வீசக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. ஆமாம், ராஜாவின் கட்டளைகளை கை கொண்டு நட, நான் உனக்கு எச்சரிக்கிறேன், நீ தேவனிட்ட ஆணையின்படி இதை செய்யுங்கிற. அதாவது ராஜா நமக்கு இயேசு ராஜா தான். ராஜாவின் கட்டளை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். என்ன, நீ போகிற வாதம் சரி கிடையாது. நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படி இதை செய். நீ தேவ வரும்போது ஆண்டவரே நான் எந்த பாவம் செய்ய வரும் இல்லையா, அப்படி செய்ய. அடுத்தது, நீ அவன் சமூகத்தை விட்டு விலக நீ துரிதப்படாத, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். ஒரு அலையை சொல்லுங்களேயா. இன்னைக்கு இப்படி தான் இருக்கு. பொல்லாப்புதல் தான் பிடிவா வீமா நம்ம நிற்போம். ராஜாவுடைய கட்டளைக்கு எச்சரிக்கை நீ செய்யக்கூடாது. செய்ய நீ ஒரு நாள் நீ ஆணையிட்டு இருக்கிற, இப்ப எல்லாம் மறந்து அவர் சமூகத்திட்ட விலகி பொல்லாத காரியத்திற்காக பிடிவாதமாக நிற்காத, அவன் தன் இஷ்டம் போல இருக்கிறான். நல்ல சொல்லுங்களேலூயா, சத்தமா சொல்லுங்களேலூயா. அப்போ தேவனுக்கென்று நம்ம எப்படி சுகந்த வாசனையாக இருக்க முடியும்? தேவனுக்கு இஷ்டப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடு அனுபவத்தோடு கூட அந்த ஜாடி மூடி கட்டப்பட்டதை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையாயிருந்தால் ஆண்டவர் விரும்புகிற வாசனை உள்ள ஜீவிதத்தை நாம் அவருக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 58ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிக்கும்போது 58, 13, 14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே சொல்கிறார். பார்த்தீங்களா, நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? நமக்கு இஷ்டமானதை செய்கிறோம். உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வடிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேசை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி மகிமையாக எண்ணுவையானால், அது சொல்றார். அப்படி எண்ணணும்னா அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இது சொல்லிட்டுங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? நான் ஓய்வு நாளில் உன் இஷ்டம்படின்னு என்ன செய்யாது, எங்கேயும் நீ போகாத, எதையும் நீ பேசாத, எதையும் நீ செய்யாத. ஓய்வு நாளில் நீ எப்படி இருக்கணும், எப்படி வரணும் என்று ஆண்டு தெளிவாக சொல்கிறார். ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. இன்றைக்கி எல்லாம் சபையில் பாருங்கள், பாதியில் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான காரியம் நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பங்களிலே அதான்
எல்லா சபையிலும் அப்படி தான். சில காணிக்கையோடு போயிடுவாங்க. சில கடைசி ஆசீர்வாதத்தில் ஆளை காண முடியாது. வரும்போது எப்படி வராங்கன்னா அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னா, அவர் இஷ்டப்படி இல்லை, நம்ம இஷ்டப்படி செய்யணும். கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜீவியம். சபை கூடு வரும்போது கூட என் பரிசுத்த நாளே ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் நீ எண்ணுவாய் ஆனார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் படி வாழணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கேயாவது போனோன்னா சிலர் உண்மையாக இருக்கிறாங்க, அவங்கள பாராட்டணும். குடும்பங்களில் மரணம் நடந்தாலும் இந்த ஓய்வு நாளை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சிலருடைய ஜீவிதத்தை நம்ம பார்க்க முடியல. ஆக அவைகள் எல்லாம் என்னன்னா கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை. அதனால தான் எங்கேயாவது போகிற இடத்துல அந்த செத்த கிரிகள் செத்த ஈக்கள் நமக்குள்ள வந்துடுது. அதனால தான் நம்முடைய நாரி போகி நம்ம பேர் கெட்டு போகிற அளவுக்கு நம்முடைய ஜீவிதங்கள் மாறும்போது அது சுகந்த வாசனையாகவே இருக்காது. அது சொல்லற, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. இப்படி தேவனுக்கென்று நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக நம்ம சில நேரம் பெற்றோர்கள் கூட சில பிள்ளைகளை கூடுமானவர் பார்ப்பாங்க, அப்படி எக்கேடுபட்டு போன. ஆனால் நம்ம தகப்பன் அப்படி கிடையாது. கூடுமான வரையும், நம்ம உலகத்தில் இருக்கிற வரையும், அந்த குறிப்பிட்ட நாள் வரையும் மீண்டும் மீண்டும் நமக்கு எச்சரித்து கடிந்து தன் பக்கம் இழுத்து கொள்ள ஆவலாக இருப்பார். அல்லேலூயா. அல்ல நீதிமொழியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி அதில் நம்ம 23ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. ஏன் திரும்பணும்? பாவ ஜீவியம் செய்கிறோம், தேவனுக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு போகிறோம், இஷ்டம் போல வாழ்கிறோம், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. அதனால் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. நீங்கள் திரும்பினீங்கன்னா மீண்டும் நீங்கள் சரியான பாதையில் நடத்த என் ஆவியை உங்களுக்கு நான் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அல்லேலூயா. நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் என்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன். அர்த்தம் சொல்றாரு, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அல்லேலூயா. நான் கூப்பிட்டு பார்க்குறேன், மீண்டும் மனம் திரும்பிடுங்க, அதை நல்ல சுகந்த வாசனை நிறைந்த வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக வந்துடுங்க, அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்துடுங்க என்று நான் உங்களை கடிந்து அன்பா என்னுடைய இதெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கேட்க மாட்டோம் என்று என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவன் இல்லை. அல்லேலூயா. நான் கையை நீட்டுறேன், உன்னை தூக்கிவிட நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த எருசலேமில் எரிகோ வந்தவனை எல்லாம் விட்டு போனாங்க, நல்ல சமாரியன் தான் கை தூக்கி எடுத்து ரதங்களின் மேலே ஏற்றினார். இப்போ என்ன சொல்ல, நான் கையை நீட்டுறேன், அதை கூட நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க. நான் உங்களை தூக்கி மீண்டும் அந்த பழைய நிலைமையில் வைத்து உங்கள் மூலமாக நான் வருகிற சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பிய கைகளை நீட்டுற, நீங்கள் அதை என்ன செய்யலை. அது சொல்றாரு, அதை கவனிக்கிறவன் ஒருவன் அந்த பக்கமே பார்க்கறதில்லை. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள்
தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டீங்க. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளிட்டீங்க. என் கடிந்து கொள்ளுதை நீங்கள் வெறுத்துட்டீங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது ஆகிடியம் பண்ணுவேன்ட்டார். ஒரு அலே சொல்லலே அலுவயா. பிரயாசப்படுறார், நல்ல தகப்பன் தானே. அதுக்காக இனி அப்படி செய்யாத, வா நான் திரும்ப என்னோடய பரிசுத்தாவியை உனக்கு தரப்போகிறேன், வார்த்தைகளை தரப்போகிறேன், கையை நீட்டு உன்னை தூக்க போகிறேன், என்னை ஆலோசனை தரப்போகிறேன். இதெல்லாம் சொன்னால் நாங்கள் எல்லாம் கேட்க மாட்டோம். நாங்கள் எல்லாம் உங்கள் கையை கவனிக்கவும் மாட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு ஆசை எப்படியோ தூக்கி எடுத்துடணும். விழுந்து போயிட்டானே தூக்கி எடுத்துடணும். ஏதோ செத்து போன ஈக்கள் போல சில பாவங்கள் அவன் கூட அடிமைப்படுத்தி இருக்கிறதே, அது மீண்டும் வாசனை நிறைந்த வாழ்க்கையை மாற்றினார் விரும்புகிறாரு. ஆனால் ஜனங்க விரும்பலை. அதனால் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது ஆங்கடியம் பண்ணுவேன். அல்லே சொல்லே இல்லையா. ஆகடியம் என்பது சிரிப்பேன் அல்லது பரிகாசம் பண்ணுவேன் என்பது தான் அர்த்தம். நீங்கள் பயப்படுகிற காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடி பண்ணுவேன். ஆரம்பத்தில் எல்லாமே இந்த வாழ்க்கை சுகபோகமாகத்தான் இருக்கும், நல்ல வாழ்க்கை தான் இருக்கும். கடைசி அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வதை போல அந்த கசப்பான ஜீவியம் வரும்போது ஒன்றில்லாமல் போயிடுவோம். அல்ல சொல்லுங்களே இல்லையா. ஆபத்து வரும், சூறாவளி வரும், புயல் வரும், நெருக்கம் வரும், இடுக்கண்கள் வரும்போது அவங்க கூப்பிடுவாங்க, ஆண்டவர் கை கொடுக்க மாட்டாங்க. அல்ல சொல்லுங்களே இல்லையா. நான் என்ன செய்ய போகிறேன்? ஆகடியம் பண்ணவே. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா? ஆண்டவர் கூப்பிடும் போது செவி கொடுக்கல. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி அவர்கள் கூப்பிடுவார்கள், நான் மறுவத்திற்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா ஆண்டோடு செவி கேட்கலையே, கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அல்லே சொல்களே லோயா. சுகந்த வாசனை வீசக்கூட தேவப்பிள்ளை சொல்வார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்துற அழி செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேங்கிற. ஆனால் கெட்டு போனவர்களுக்கு நீ என்னத்தான் கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன். அல்லே சொல்களே லோயா. நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உன்னை கேட்க மாட்டேங்கிற. அது மாத்திரம் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, நீங்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை கண்டட மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான். அது யாருக்கு? சுகந்த வாசனை உள்ள நற்சாட்சி உள்ள தேவ பிள்ளைகளுக்கு. அல்ல சொல்லுங்களே ஹல்லேலூயா. ஆனால் இவங்களும் அதிகாலை தேடினா அவங்க என்ன பார்க்க மாட்டாங்கன்ட்டு. ஆகவே தேவனுக்கு இருக்கிற காலங்கள் வரையும் சுகந்த வாசனை உள்ள ஆவிக்குரிய ஜீவியமாக நான் வாழணும். அடுத்து சொல்கிறாரு, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். நான் எவ்வளோ கேட்ட புத்தி வெறுத்துட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனைகள் அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அல்லே சொல்களே இல்லையா. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம சபையில் பார்க்கல, பெற்றோர்கள் வாலி பிள்ளைகள் சொன்னா அவங்க அசட்டை பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கை. அது ஒரு நாள் வரும்போது அப்பமே சொன்னேன், அப்படி இப்படி கெட்டு போய் வந்து நிற்கிறியான்னு கேட்பாங்க. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆலோசனை கேட்கல, எதையும் கேட்கல, அதெல்லாம் தள்ளி விடுகிறோம், அதனால் அசட்டை பண்ணுறோம். அதனால் சொல்கிறாரு, ஆகையால் அவர்கள் தங்கள் வழியில் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. அப்படி தான் அவங்க இருப்பாங்கங்கிறார். அதே போல் இன்றைக்கும் ஒருவேளை தேவனுடைய பரிசுத்தத்தையும் ஆவிக்குரிய ஜீவிதத்தை விட்டு
விலகியிருக்கிற நம்ம ஜீவிதத்திலும் தேவன் நம்ம கூட பேசும்போது அதை விட்டு மீண்டு எழும்பி கர்த்தருக்கென்று சுகந்த வாசனை வீசக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று கேத்தூரால் என்கிற பெயருக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரம், அது நம்முடைய 2 வசனத்தை உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரத்தை தீர்ப்பு கொள்வோம். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, என் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, ஆண்டோடு என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் மணவாளியே, நம்மளை என் மனவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலும் இல்லை என் மனவாளியே, உன் உன் திராட்சை ரசத்தை பார்க்கலும் உன் நேசம் அதுக்கு எவ்வளவு முந்தாண்டோட வசனம் இருக்கு இல்லையா? கண்களில், அந்த வசனம் கண்ணில் ஒன்றனாகிலும் உன் அது வாசிங்க 10 தான். என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சரசத்தை பார்க்கலும் உன் நேசம் எவ்வளவு எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. அப்படி சொல்ற அந்த வாசனை சகல நற்கந்தங்களை பார்க்கலும் உன் பரிமள ஒரு பரிமளத்தை எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. ஒரு அலையா. அப்படிதான் அந்த பரிமள தைலம் வாசனையா இருந்தது தான். செத்த ஈக்கள் விழுந்து நாரி கெட்டு போக பண்ணிட்டது. இதே தான் ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவருக்கு பரிமள தைலத்தை போல அதிகமாக அந்த வாசனை வீசக்கூடியவளாக இருந்தார். ஆகவே கேத்தூரால் என்றால் வாசனை. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தை கேட்க போகிறோம். இப்படி கண்களை மூடினவளாக தேவனுக்கு பிரியமான வாசனை வீசக்கூடிய அந்த கனி நிறைந்த வாழ்க்கை நமக்கு தருவதற்காக அப்படியே நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். ஒருவேளை அந்த பரிமள தைலத்தினுடைய வாசனையை செத்த ஈக்கள், மரணத்தை உண்டாக்குற ஈக்கள் கட்டுப்படாத அந்த மூடியில்லாத ஜாடிக்குள்ளே விழுந்ததை போல நம்முடைய ஜீவிதத்தில் மரணத்தை உண்டாக்குற பாவங்கள், செத்து போன கிரியைகள் மீண்டும் எழும்பாமல், கட்டுப்பாடு இல்லாத, ஒரு நாள் கட்டுப்பாடு இருந்தோம், தேவனுக்கு இஷ்டமாக இருந்தோம். இனி அந்த கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து, நம்ம இஷ்டம் போல வாழ்க்கையை வெறுத்து தேவனுக்கு இஷ்டமாக சுகந்த வாசனை வீசக்கூடியவளாக மாறுவதற்கு அப்படியே கேட்கிற யாவரும் ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம சோதனம் பண்ணுவோம். தீபாலாபாரம். இதை கேட்கிறவளும் பேசுகிற அடியேனும் எந்த சூழ்நிலையிலும் செத்த ஈக்களை போல எங்களை நாரி கெட்டு போகிற மரணத்தை உண்டாக்குற அந்த பாவங்கள் எங்கள் ஜீவிதத்திலும் கேட்கிற ஜீவிதத்தில் வராதபடி ஒருவேளை அது இருந்தால் அதை விட்டு எழும்பும்படியும் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.